வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு 2 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி, அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து எஸ்எஸ்சியில் இனிமேல் வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து நிறைய பேர் வந்து அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி அதோட கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணால் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 2 பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் டி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட். ஸோ இது வந்து உங்களுக்கு நவம்பர் 17 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் எண்டு வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து 10 நாளைக்கு முன்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நவம்பர் 17 முன்னால், அதாவது 7 நீங்கள் வந்து டெய்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கான டேட் வருதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, அடுத்து அந்த டேட்டுக்கு, அதாவது உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் டேட்டோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரிலீஸ் ஆகிறப்போ நான் கண்டிப்பாக தனியாக வந்து வீடியோ போடுறேன் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமில் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் நம்மளுடைய 2.0 சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரீசனிங் கொஷின்ஸ், அடுத்ததாக ஜிகே கொஷினுக்கு வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சந்துரு மேத்ஸ் 2.0 சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு டே நடந்து முடிஞ்சோடனே, அதுவும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எப்போ முடியும், எப்போ வந்து அதுக்கான அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சேனல் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு டைம் இருக்காது அப்படின்னாலும் வந்து கொடுக்கறதில்ல. அதுக்காக நம்ம வந்து பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எப்படி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஜென்ரலாக கொடுத்துருப்போம். ஓகே, பட் அதோட எக்ஸாக்ட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அது உண்மையிலேயே வந்து ஃபஸ்ட்டு டே போனவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். அடுத்து போகிறவங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிடும். அதை பற்றின வீடியோஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். புது டாபிக் இருந்துச்சுன்னா அதை பற்றி அவங்க வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து வர்றவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூல் முன்னால் இருந்தே இருக்குது. எஸ்எஸ்சி நடுவில் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த வருஷம் இவங்க வந்து டீட்டெயில்டாக ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பண்ணுற இண்டிவிஜுவலுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட் யாராச்சும் கொஷினை வந்து லீக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை, அந்த மாதிரி பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ யாரும் உங்ககிட்ட வந்து என்ன கொஷின் கேட்டாங்க, அதை என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்டாங்க, எந்த சேனலில் கேட்டாலும் நீங்கள் வந்து அனுப்பி வைக்க வேண்டாம். ஸோ இது அந்த சேனல்காரங்களுக்கும் தெரியும், யாருமே அந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ எப்படி கொஷின் கேட்டாங்கன்னு யாரும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.